மட்டக்களப்பை அதிரச் செய்த கொக்கட்டிச்சோலை படுகொலை சம்பவத்தில் நள்ளிரவில் அதிரடி திடுப்பம். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை நெல்லிக்காட்டு பகுதியில் இடம்பெற்ற அந்த பயங்கர பாலாங்கிணறு படுகொலை சம்பவம் தொடர்பாக தற்போது மிக முக்கியமான ஆதாரங்கள் சிக்கியுள்ளன. நேற்று நள்ளிரவு கிழக்கு மாகாண பெருங்குற்றவியல் தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி தெய்வநாயகம் மேனன் தலைமையிலான விசேட போலீஸ் படையினர் அதிரடி நடவடிக்கையில் இறங்கினர். கொக்கட்டிச்சோலை போலீஸ் நிலையத்திலிருந்து சந்தேக நபர்களை பலத்த பாதுகாப்புடன் அவர்களது காஞ்சிரங்குடா இல்லத்திற்கு அழைத்துச் சென்றனர். அங்கு நடத்தப்பட்ட தீவிர தேடலில் கொலைக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் மயக்க மருந்து போத்தல்கள் மற்றும் குளிசைகளை போலீசார் மீட்டெடுத்துள்ளனர். விசாரணையில் மற்றொரு திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த மயக்க மருந்துகள் இன்னுமொரு ஆட்டோ சாரதிக்கும் வழங்கப்பட்டதாக சந்தேக நபர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து கொக்கட்டிச்சோலை பகுதியைச் சேர்ந்த அந்த ஆட்டோ சாரதியும் போலீசாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். இதன் பின்னணியில் இருக்கும் கருப்பு ஆடுகள் யார் என்பது குறித்து போலீசார் தற்போது வலை வீசி தேடி வருகின்றனர். இந்த சங்கிலி தொடர் விசாரணையில் மேலும் பலர் கைதாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட 5 சந்தேக நபர்களும் இன்று வெள்ளிக்கிழமை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர்.